அவனே மந்திரி, அவனே காய்ச்சினான், அவனே விற்கிறான். இதுக்கு ஆளுகின்ற அரசை எல்லாமே உடந்த இதெல்லாம் இறக்குற திட்டத்தை நல்லபடியா சிறப்பா செஞ்சாரு சீமான். அவரே மரம் ஏறி கிட்டத்தட்ட 25 அடி நீ உயரம் மரம். சொந்த இந்த 52-50 வயசுல கூட அது ஒரு முயற்சியை மக்களுக்காண்டி அடிச்சு விராட்டணும். இந்த ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் இந்த சூரியனும் ரெட்டலையும் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. வேற ஆள் கேட்கறதுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லை. ஒரே ஆள் சிந்தமிழ் சீமான் தான், ஒரே ஆள் தான் இருக்காரு. காமராஜருக்கு அப்புறம் வந்த அத்தனை பேரும் சரியில்லை சார். இப்போ ஒரே ஆள் சீமான் ஒரு ஆள் தான் இருக்காரு கேள்வி கேட்க. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சார், குலசேகரப்பட்டினம், புரியுங்களா? புதிய பாளையங்கிற கிராமத்தில் வந்துட்டு, அதாவது நேச்சுரலாக இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல்வாதியும் செய்யாததை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் பனை மரத்தில் கல் இறக்குற போராட்டத்தை சிறப்பாக செஞ்சார். இது ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் செஞ்சார். எதையும் அஞ்சலை. காவல்துறை வந்துருந்துச்சு, காவல்துறை ரோட்லேயே இருந்துச்சு. இது ஒரு உண்மையான காவல்துறை இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை. இதை யார் தடை செஞ்சதுன்னா 72ல் நியரஸ்ட் அப்போ ஆண்ட அரசு கல்லை வித்துச்சு. அப்போ அவங்க தடை போடுறாங்க. அப்போ 72ல் யார் வாழ்ந்ததுன்னா கலைஞர் பீரியடு தான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை தடை செஞ்சு போட்டு சொந்தமாக இண்டஸ்ட்ரீஸ், அதாவது டிஸ்டிலரி இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு 17-18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரன் ஆளும் பொழுது கூட பனை மரத்துக்கெல்லாம் தடை போடுந்தான். காரணம் என்னன்னாக்கா, அவன் சொந்தமாக டிஸ்டிலரி இண்டஸ்ட்ரி இந்தியா ஃபுல்லாக அவன் வச்சுருந்தான். புரியுங்களா? அது கால சுதந்திரத்துக்கு அப்புறமும் அந்த நடைமுறை கொஞ்சம் கொஞ்சம் காமராஜ் அவர்களால் பாதுகாக்கப்பட்டு, காமராஜர்னால தான் இந்த பனை மரம் பாதுகாக்கப்பட்டது. புரியுங்களா? ஏன்னா இதோட தன்மைகள் என்னன்னாக்கா, இதில் வந்து நொங்கு, புரியுங்களா? அது பழுத்துச்சுன்னா பழம், அதை மரம்னுக்குள்ளே விதைச்சாக்க பனங்கிழங்கு ஒரு மெடிசனு. அந்த மட்டையை வந்து வீடு கட்டலாம். இந்த மாதிரி பன்முக தன்மை கொண்டது தான் இது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார், தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட 1 டில்லியன் மரம் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த பார்வையான பஸ் ரொம்ப பார்க்கும் பொழுது 1 டில்லியன் மரங்கள் இருக்குது. இந்த மரத்தை என்ன பண்ணும், பராமரிக்கலை. புரியுங்களா? நீர் சத்து இல்லாதனால, ஏன்னா இந்த சதுப்பு நிலை காடுகள் இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கிறதுனால இந்த அந்தந்த விவசாயம் இதை தேசியமயமாக்கணும். இந்த விவசாயத்தை தேசியமயமாக்கணும். இந்த கல்லை தடை செய்து 72 சார். அப்போ வந்து இவர் காமராஜ் கலைஞர் தான் சார் இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வகையறா இதை வந்து டிஸ்டிலரி இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் ஆரம்பித்து அவங்களே மதுபானத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. புரியுங்களா? ஏற்கனவே ஆண்டு அரசெல்லாம் காமராஜெல்லாம் அதை வந்து தடை செஞ்சிருந்தார். காமராஜ் பிள்ளை மதுபானம் தடை செய்யப்பட்டது. அது மாதிரி ராஜாஜி இருக்கும்போது மதுபானத்தை தடை செஞ்சிருந்தார். ஆண்டு அரசு திராவிட ஆட்சி என்னைக்கு 69ல் கலைஞர் வந்தாரோ அதுக்கு அப்புறம் தான் மதுபான கடையை திறக்கிறாங்க. ஏன்னா 67ல் வந்து சிஎம் அண்ணாதுரை வந்து முதல்வர் ஆகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு படி அரிசி போடணும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எம்ஜிஆர் விளம்பரம் பண்ணி ஜெயிச்சாலும் அவர் ஒரு படி அரிசி போட முடியலை. காரணம், கூப்பிட்டு எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளாம் கூப்பிட்டு என்ன பண்ணலாம், மக்களுக்கு ஒரு ரூபாயில் அரிசி போடணும், என்ன பண்ணுவோம் போது அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்ன சொல்கிறான்னா, மதுபான கடை திறந்து விடலாம் அப்படின்னு அவனுடைய டிசிஷன் சொல்கிறான். அதில் மக்கள்கிட்ட நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் மதுபானத்தை திறக்க மாட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு சார். ஆளுகின்ற அரசு திராவிட இயக்கங்கள் தான் இந்த டிஸ்டிலரி இண்டஸ்ட்ரி அவங்களே காய்ச்சுறாங்க, அவங்களே விற்கிறாங்க. அப்போ வந்து இந்த கல்லை தடை பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம வந்து வரமுறைப்படுத்தினாலும் நமக்கு நஷ்டம் வரும். புரியுங்களா? ஒன்றும் இல்லை சார், இந்த கல்லை வந்து சாப்பிட்டா எந்த பாதிப்பும் வராது. அதாவது இயற்கை உணவு, எந்த ரியாக்டும் வராது. ஒன்றும் இல்லை, நீங்கள் டாக்டர்கிட்டே கொண்டு போய் சர்ஜிக்கல் பண்ணுங்களேன். அது மாதிரி டாஸ்மாக் எடுத்துக்கிட்டு ஒரு மெக்டோல் அந்த ரசாயனத்தை எடுத்து சர்ஜிக்கல் பண்ணினா என்னென்ன விளைவுகள் வரும்னு தெரியும். அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அதனால் மதுபானம் குடிக்கிறதுனால புள்ள பிறக்காது சார். ரொம்பவே குடியாரன் ஆகிட்டான் சார். தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்லாம் படுத்து கிடக்கிறான் ரோட்டில். தமிழெல்லாம் கொண்டுட்டான் சார். 75 வருஷம் டாஸ்மாக் ஆரம்பித்து இது யாருமே கேள்வி கேட்பாடே இல்லை. காரணம் என்னன்னா, அவனே மந்திரி, அவனே காய்ச்சினான், அவனே விற்கிறான். இதுக்கு ஆளுகின்ற அரசை எல்லாமே உடந்த இதெல்லாம் துரத்தணும்னா ஒரே ஆள் சிந்தமிழ் சீமான் ஒரு ஆளால முடியும். அதனால தான் இந்த போராட்டத்தை நீங்கள் முன்னிறுத்தாரு. புரியுங்களா? மதுபான கடை மொத்தம் எத்தனை இருக்குன்னா, ஒரு 20 டிஸ்டிலரி இருக்கு. அதில் டிஆர் பாலு, கனிமொழி, ஜெகதர்சன, சசிகலா, இவங்க மிடாசு, கனிமொழி இவங்க கையில் தான் சார் இருக்குது. ஆனால் கட்சிக்கு வந்து வேற்றுமை சார், தொழிலுக்கு எல்லாம் ஒற்றுமையாக இருக்காரு. இப்போ உள்ள நிலைமைக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு. மதுபானத்தினால எல்லாரும் அடிமை ஆகிட்டான். யாருக்கும் வேலை கொடுக்குறது இல்லை. இதனால் ஒரே வழி 24 மணி நேரம் மதுபான கடை இயங்குது சார். இப்போ வந்து கூட மணமகிழ் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்து 11 to 11 யாருக்குமே மக்களுக்கு தெரியாது. அங்கேயும் மதுபானம் வைக்கிறான் 24 மணி நேரமும். இளைஞர் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்லாம் கொண்டு விட்டான் சார். காரணம் சொல்கிறேன் சார், தமிழ்நாட்டை ஆண்டவன் அனைத்து பேர் தமிழனே கிடையாது சார்.
காமராஜர் ஒரே ஆள் தான் தமிழன். அவர் சாகும்போது அவருடைய பேங்க் பேலன்ஸ் 150 ரூபா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னால் இருந்தவங்கலாம் பார்த்தா எம்ஜிஆர் எடுத்துக்க, ஜெயலலிதா எடுத்துக்க, கலைஞர் எடுத்துக்க, எல்லாம் மில்லியன் கோடி கணக்கில் வச்சிருக்கிறாங்க. இதை கேட்க ஆள் இல்லை, எதிர்த்து கேட்க ஆள் இல்லை. ஒரே ஆள் சீமான் தட்டி கேட்கிறாப்புல, களத்துக்கு வராப்புல, தைரியமாக நிற்கிறாப்புல. முடிஞ்சா பாடுறாங்க எம்மண்ணு எம் தமிழ் தேசியம். எல்லாம் சுருங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணனா மணல் கனிம வளம் கொள்ளையடிக்கிறான் சார். கேள்வி கேட்பாடே கிடையாது. வீடு கட்ட மணல் இல்லை. எல்லாம் அதே துறை சார்ந்த அமைச்சர் வந்து துரைமுருகன் பல ஆயிரம் கோடி, ஜெகதீசன் வந்து 3 லட்சம் கோடி, கனிமொழி 2000 கோடி, இப்படி பல்வேறு அரசியல்வாதிகள் பணத்தெல்லாம் சுருட்டி கையில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ரெக்கவர் பண்ணக்கூடிய மோடி அரசு சரியில்லை. காரணம் புரியுங்களா? தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் தான் ஆளுவோம், ஆட்சிங்கிறதெல்லாம் ப்ராடு பண்ண முடியாது. இப்போ உள்ள நிலைமைக்கு இயற்கை வளத்தை காக்கணும். உண்மையான சாப்பாடு நமக்கு கிடைக்கிறது எல்லாமே விஷமாக இருக்குது. அதனால இளைஞர் சமுதாயம் குட்டுச்சோறாக போயிடுச்சு. இவங்களாம் அடித்து விரட்டணும். இந்த ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் இந்த சூரியனும் ரெட்டலையும் இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. வேற ஆள் கேட்கறதுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லை. ஒரே ஆள் சிந்தமிழ் சீமான் தான், ஒரே ஆள் தான் இருக்காரு. இன்னைக்கு கூட காவல்துறையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னும் நடவடிக்கை எடுக்க முடியாது. இது சொந்த ஒரு தோட்டம், அதில் இறக்குறதுக்கு இவங்க கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. புரியுங்களா? இது ஒரு நம்ம தனிநபரோட சொந்த தோட்டம். இந்த தோட்டத்தில் வளர்த்துக்கப்பட்ட இதில் அவர் வெட்டலாம், என்னமோ பண்ணலாம். இது ஒரு பொதுவான இடத்துல இருந்தாங்க அவனுக்கு கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் காவல்துறைக்கு நல்லா தெரியும். அமைதியாக இருந்தாங்க. அதாவது அதுக்கே நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். நான் என்ன சொன்னேன், தமிழ்நாடு ஃபுல்லாக பல ட்ரில்லியன் மரங்கள் இருக்குது. இதை தேசியமயமாக்கணும். இதை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்குது. கிட்டத்தட்ட 40,000 குடும்பம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேலையாகும். இதை பராமரிப்பு பண்ணாங்க. ஒரு காலத்தில் வந்து காமராஜரை வந்து இந்த பணம் விதையை கேட்டிருக்காங்க வெளிநாட்டுக்காரன். உள்நாட்டில் வந்து பனை மரம் அழகாக இருக்குது, நுங்கு கொடுக்குது, இது அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்னா, இதனுடைய விதையை கொடுங்க, எங்கள் நாட்டில் கொண்டு நான் விதை வைக்கணும்னு கேட்டிருக்கேன் காமராஜரை. அதுக்கு ஒரே வாரத்தை என்ன பண்ண காமராஜர் இந்த விதையெல்லாம் அவிச்சு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. நம்ம கலாச்சாரம் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு அன்னைக்கே அவருடைய கொள்கை. காமராஜனால தான் இந்த நாடு உருப்படியாக இருந்துச்சு. தொழில் கூடங்கள் எல்லாமே இருந்துச்சு சார். உண்மை சார். காமராஜருக்கு அப்புறம் வந்த அத்தனை பேரும் சரியில்லை சார். இப்போ ஒரே ஆள் சீமான் ஒரு ஆள் தான் இருக்காரு கேள்வி கேட்க. இது சரி தவறு. மலையை உடைக்கணும், மலையை காணோம் சார். எங்கேயுமே மழை இல்லை சார், ஒரு மழை கூட இல்லை சார். அதனால வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழை தான் தாளணும், வேற யாரும் ஆளக்கூட தகுதி எவனும் கிடையாது. இந்த தமிழ் மக்கள் இதை வந்து விழிப்புணர்வாக பார்க்கணும். மதுபானத்தில் என்ன இருக்குன்னா, மதுபானம் குடித்தா கிட்னி ஃபெயிலியரு, லீவர் ஃபெயிலியரு, எல்லாம் உடம்பு நல கெடுதல், குடும்பமே கெட்டு போகும். அதனால் வந்து கல் இறக்குற திட்டம் அதை நல்லபடியாக சிறப்பாக செஞ்சார் சீமான். அவரே மரம் ஏறி கிட்டத்தட்ட 25 அடி நீர் உயரம் மரம். சொந்த இந்த 52-50 வயசில் கூட அது ஒரு முயற்சியாக மக்களுக்காண்டி, இது மக்கள் நலனுக்காக வேண்டி அவர் மரம் ஏறி இருக்கிறாரு. அதை வரவேற்கக்கூடிய விஷயம். நேற்று கூட மீட்டிங் வந்து திருச்செந்தூர் கோயிலில் புரியுங்களா, தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு ஒரு கூட்டம் கூட போட்டார். அந்த கூட்டத்துக்கு ஆளுகின்ற அரசு கூட பர்மிஷன் கொடுக்கல. அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அவன் என்ன சமஸ்கிருதத்தில் என்ன சொல்கிறானே தெரியலை. நம்ம கோயிலை நம்ம தாங்க ஓதனே, அவன் என்ன மொழியில் சொல்கிறான்னு நமக்கு தெரியாதுல்ல. இதெல்லாம் அடிப்படையெல்லாம் வெரைட்டி தரலன்னு சார். ஏன்னா உங்களுக்கு தென் தமிழை வந்து வரலாற்று சிறப்பு மிக்கிறது. ஏன்னா இப்போ கட்டபொம்மன்லேருந்து பசுமன் முத்துராமலிங்க தேர்லேருந்து காமராஜர்லேருந்து பெரிய பெரிய தலையெல்லாம் இங்கே தான் வளர்ந்துருக்கு. அதனால உண்மை தன்மை கல்லை இறக்கலாம், கல்லை குடிக்கலாம், தவறு கிடையாது. அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்க ஆளுங்க வருகின்ற 2026 கண்டிப்பாக சீமானுக்கு வாக்களித்தா இந்த இயற்கை வளங்கள் காக்கப்படும், தமிழன் கலாச்சாரம் பாதுகாக்கப்படும். புரியுங்களா? இது உண்மையான உணவு சாப்பாடக்கூடியது தான் சார். இதில் எந்த ரியாக்டும் வராது சார். அதனால வந்து இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஆள் தமிழ்நாட்டில் சீமான் ஒரு ஆள் தான். வேறு